வணக்கம். கதை நேரம். வாங்க கதை கேட்கலாம். கதை தலைப்பு மன்னிப்பு. இன்றைக்கு மன்னிப்பு என்பதன் பொருள் என்ன, நாம் தவறு செய்தவர்களை ஏன் மன்னிக்க வேண்டும் என்பதை இக்கதையில கேட்கலாம். குட்டி முயலும் அந்த பெரிய மரமும். ஒரு அழகான காட்டில் குட்டி என்று ஒரு முயல் இருந்தது. குட்டிக்கு விளையாடுவது என்றால் கொள்ளை ஆசை. ஆனால் அதற்கு ஒரு சிறிய பலவீனம் உண்டு. சீக்கிரமாக கோபம் வந்துவிடும். உடைந்த விளையாட்டு பொம்மை ஒரு நாள் குட்டி முயல் காய்ந்த குச்சிகளைக் கொண்டு ஒரு அழகான வீட்டை தத்ரூபமாக கட்டிக் கொண்டிருந்தது. அப்போது அதன் நண்பனான சின்ன அணில் தெரியாமல் ஓடி வந்து அந்த வீட்டின் மேல் மோதிவிட்டது. அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு கட்டிய வீடு சுக்கு நூறாக உடைந்து போனது. சின்ன அணில் பதறிப்போய், மன்னித்து விடு குட்டி, நான் தெரியாமல் மோதிவிட்டேன் என்று கெஞ்சியது. ஆனால் குட்டி கேட்கவில்லை. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று கத்தியது. கோபத்தில் குட்டி ஒரு பெரிய கல்லை தூக்கி தன் முதுகில் இருந்த பையில் போட்டுக்கொண்டது. உன்மேல் எனக்கு இருக்கும் கோபத்திற்கு அடையாளமாக இந்த கல்லை நான் எப்போதும் சுமப்பேன் என்று சபதம் செய்தது. அடுத்த நாள் வேறொரு நண்பன் குட்டியின் உணவை சிந்திய போது இன்னொரு கல்லையும் தன் பையில் போட்டுக்கொண்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது தவறு செய்யும் போதும் அவர்களை மன்னிக்காமல் ஒவ்வொரு கல்லாகச் சேர்த்தது குட்டி. சில நாட்களில் குட்டியின் முதுகில் இருந்த பை கற்களால் நிறைந்து மிகவும் கனமானது. குட்டியால் முன்பு போல ஓட முடியவில்லை, குதிக்க முடியவில்லை, ஏன் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை. அது எப்போதும் சோர்வாகவும் கோபமாகவும் இருந்தது. பெரிய மரத்தின் அறிவுரை காட்டில் இருந்த ஒரு வயதான ஆலமரம் இதை பார்த்து கொண்டிருந்தது. அது குட்டியை கூப்பிட்டு, ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கிறாய் என்று கேட்டது. குட்டி நடந்ததைச் சொன்னது. அதற்கு அந்த மரம் சிரித்துக்கொண்டே, குட்டி முயலே, நீ சுமப்பது கற்களை அல்ல, மற்றவர்கள் செய்த தவறுகளை. நீ அவர்களை மன்னிக்காத வரை அந்த பாரம் உன் முதுகில் அல்ல, உன் மனதில்தான் இருக்கும். அவர்களை மன்னித்து விடு, உன் சுமை குறைந்துவிடும் என்றது. குட்டி முயலுக்கு உண்மை புரிந்தது. உடனே சின்ன அணிலையும் மற்ற நண்பர்களையும் அழைத்து தான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறியது. ஒவ்வொரு முறை மன்னித்தேன் என்று சொல்லும் போதும் தன் பையில் இருந்த கற்களை தூக்கி எறிந்தது. எல்லா கற்களையும் எறிந்த பிறகு குட்டியின் முதுகு லேசானது. மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அன்று முதல் குட்டி முயல் யாரிடமும் கோபத்தை வைத்துக் கொள்ளாமல் மன்னிக்கும் குணத்தை பழகிக் கொண்டது. இந்த கதையின் நீதி, மன்னிப்பு என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல, நம் மனதை லேசாக வைத்துக்கொள்ள நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.